ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் பச்சைமலையில் இருக்கக்கூடிய கோரையாறு வாட்டர் ஃபால்ஸுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு அருமையான பிளேஸ். நிறைய பேத்துக்கு இந்த அருவி இருக்கிறது வந்து வெளியில் தெரியாது. ஆனால் ஃபேமிலியோடு போனால் நல்லா என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நிம்மதியான ஒரு இடங்க வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா துறையூர், அடிவாரம், கீரம்பூர், செங்காட்பட்டி வழியாக மலை மேலே ஏறணும் அப்படின்னா மணலோட தோணூர்லேருந்து ரோடு ரெண்டாக பிரியும். அதை ரைட் சைடு கட் பண்ணணும் அப்படின்னா சின்ன பெரிய எருப்புல், புதூரில் தாங்க இந்த அருவி இருக்குது. இதுதாங்க இதுக்கான பெஸ்ட் ரூட் வந்து பார்த்திங்கன்னா. நல்லா பைக்கு, காரு, லாரி கூட போகிற அளவுக்கு நல்லா தார் ரோடு வச்சு சூப்பராக வந்து வச்சுருக்காங்க. இந்த அருவியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கோரையாறு வாட்டர் ஃபால்னு சொல்லுவாங்க. அந்த அருவியில் ஊற்றுற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கோரையாறு ஊர் வழியாக, அரும்ப ஊர் வழியாக போகிறதா வந்து சொல்கிறாங்க. அது போக எட்டெருமை ஃபால்ஸ்னு கூட வந்து சொல்கிறாங்க. அதாவது தண்ணி குடிக்க போன 8 எருமை மாடுகள் வந்து விழுந்து இறந்துட்டதாகவும், அது ஆழத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக 8 எருமை மாட்டு தோலை வந்து உரித்து கல்லை கட்டி விட்டு பார்த்தாகவும் அப்போயும் ஆழம் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால் இதுக்கு வந்து 8 எருமை ஃபால்ஸ்னு வந்து சொல்கிறாங்க. வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இதுதாங்க பாருங்கள். அந்த புதூர் ஊருக்கு முன்னாடி ஒரு 200 மீட்டரில் இந்த போர்டு வந்து இருந்துடும். பாருங்கள், இதுதாங்க அந்த ஊர் தெரியுது பார்த்தீங்களா. அதான் அந்த ஒரு மாதிரியான ஒரு பெண்டு வந்து இருக்குங்க. லெஃப்ட் எடுத்து உடனே ரைட்டு கட் பண்ணுற மாதிரி இந்த கோயிலை சுற்றி வந்து இந்த ரோடு வந்து போகும். இந்த இடத்துல ஒரு கடலாம் கூட இருக்குது. நமக்கு தேவையான தண்ணி கிண்ணிலாம் கூட இங்கே வாங்கிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா நல்ல, அதாவது போகிற வழியிலே இயற்கையை நல்லா ரசிச்சுட்டு வந்து போகலாம். அந்தளவுக்கு நிம்மதியான ஒரு பிளேஸ் தான் பச்சைமலை. இதில் நேராக பார்த்திங்கன்னா, இந்த நேராக போகிற ரோட்டில் போகாமல் திரும்ப லெஃப்ட்டில் ஒரு ரோடு, அதை வடக்க பார்த்த மாதிரி ரோடு வந்து கட்டாங்க. இதில் தான் போகணும். அதில் நேராக போகிற ஸ்ட்ரைட்டாக போகக்கூடிய கிழக்கு பக்கமாக போகக்கூடிய ரோட்டில் வந்து போகக்கூடாது. ரோடு வந்து லெஃப்ட்டில் வந்து கட்டாகும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா தேன்பாடி, குறிச்சி போகிற வழிங்க. கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த ஊரில் எல்லாமே அருவிக்கு போகிற வழின்னு கேட்டால் கூட சொல்லுவாங்க. வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ நாங்கள் போன டைம் ரோடு வந்து போட்டுட்ருந்தாங்க. பாருங்கள், நேராக ஒரு 50 மீட்டர் மேலே ஏறணும். அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோட்லேருந்து லெஃப்ட்டில் அருவிக்கு போகிற வழின்னு சொல்லிட்டு ரோடு வந்து கட்டாயிருக்கும். நல்லாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். பாருங்கள், இதுதான் அந்த அருவிக்கு போகிறதுக்கான வழி. லெஃப்ட்டில் கட்டாது பார்த்திங்களா, இதுதான் அந்த அருவி. நாங்கள் போனப்போ பார்த்திங்கன்னா ரோடெலாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது அருவிக்கு போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக வந்து இருந்தது. பட் ஆனால் தேன்பாடி, குறிச்சிக்கு, தாளாத்துக்கு போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா ரோடு போட்டுட்ருந்தாங்க. இதுதாங்க அந்த அருவிக்கு போகிறதுக்கான வழி. இது வந்து ஃபால்ஸ் வரைக்குமே வந்து போகுதுங்க. நாங்கள் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அருவிக்கு போகணும் அப்படின்னா 3 வழியாக போகணும். ஒன்று சிலையூர்லேருந்து சோள காட்டுக்குள்ளே நடந்து போகணும். புதூர்லேருந்து இந்த ரோடு போடாத வரைக்கும் இந்த ரோட்டில் நடந்து தாங்க போகணும். 5 கிலோமீட்டர் தூரம் கிட்டத்தட்ட இருக்கும். நடந்து தான் போகணும். அது போக தாளாத்துன்னு உங்கள் ஊரில் வண்டி நிப்பாட்டு அங்கேருந்து நடந்து தான் போகணும். பட் ஆனால் இது பெரம்பலூர் மாவட்ட கலெக்டர் வந்து ஸ்டெப் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆகணும் பச்சைமலைன்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதைகள் வந்து போட்டிருக்காங்க. பாருங்கள், கடைசி வருஷம் எண்டு வருஷமே பாதை வந்து போட்டாங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2024 வந்து போகிறோம். ஒரு 2018, 19 சம்திங்லாம் பார்த்திங்கன்னா பாதையே சரியில்லாமல் தான் இருந்ததுங்க. வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்ட கலெக்டர் வந்து ஸ்டெப் எடுத்து டூரிஸ்ட் பிளேஸ் ஆகணும் பச்சைமலைன்னு சொல்லி இந்த ரோடுக்கு போகிறதுலாம் ஒரு முயற்சி எடுத்து வந்து அவங்க போட்டாங்க. முழுக்க அவங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணி இது வந்து பண்ணாங்க. ஆனால் இது கோரையாறு பெரம்பலூர் மாவட்டம்னு சொல்கிறாங்க. ஆனால் திருச்சி மாவட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா. அந்த அருவி வந்து இருக்கிற இடம் வந்து பெரம்பலூர் மாவட்டம். பாதைகள் எல்லாமே துறையூர் வழியாக திருச்சி மாவட்டத்தில் தாங்க மலைக்கு போகிறதுக்கான பாதைகள் வந்து இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இப்போ பார்க்குற இந்த இடம்லாம் முன்னாடிலாம் நான் நடந்து தாங்க போகணும். எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நாங்கள் ஒரு டைம் கிரிக்கெட் மேட்ச்லாம் நடத்திட்டு கூட சாப்பாடு சிக்கன்லாம் எடுத்துகிட்டு தலையில் குண்டாலாம் தூக்கி வச்சு தான் நடந்தோம். 5 கிலோமீட்டர் ரொம்ப டயர்டாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா பட் ஆனால் எவ்வளோ தூரம் நடக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் வந்து இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்வமாகவே பசங்கள்லாம் கிளம்பி போகும். ஆனால் இப்போலாம் அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் கிடையாதுங்க. நல்லா ஓரளவுக்கு சரி பண்ணிட்டாங்க. அதுவும் மாதிரி இந்த இடம்லாம் படுமோசமான ஒரு பள்ளமாக இருக்கும். நடந்தே இறங்க முடியாது. பட் ஆனால் வண்டியில் பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அதாவது இங்கே மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிழங்கு இந்த மாதிரி தான் அவங்களோட உணவு பயிர் வந்து கிழங்கு தான். வந்து பார்த்திங்கன்னா காடு மேடு பள்ளமாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவங்களுக்கு அதுக்கு ஒரு அவங்க வரத்துக்கு பாதை கூட சௌகரியமாக ஆச்சு. வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதை போட்டதில் இவன் ஷெட்டெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இவங்களாம் ஒரு மலைவாழ் மக்களுடைய பைக்கு தான் அதெல்லாம். வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் நடந்து தான் வரணும். கிழங்கு ஏற்ற லாரி கூட வரதுக்கு பாதை இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க. இப்போலாம் ரொம்ப வசதியாக போச்சு இந்த ரோடு போட்டதுனால. இப்போ நீங்கள் தெரியுது பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிரிட்ஜு, பாலம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுல தண்ணி போகணும், இறங்கி நடந்து போகணும். வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக போணுச்சு அப்படின்னா அருவிக்கு வந்து போகவே முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை தாங்க இருந்தது. பட் ஆனால் இப்போ அந்த ரோடெலாம் போட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப அதாவது ஒரு இந்த இடத்த பார்க்க ரசிக்க வந்த டூரிஸ்ட்டு கூட ரொம்ப சௌகரியமாக ஆயிடுச்சு. அது போக இங்கே வாழ்கிற மலைவாழ் மக்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது இந்த இடம். வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி நேராக ஒரு அவ்வளோதான் வந்தாச்சு. பக்கத்தில் வந்து வந்தாச்சு. சும்மா இந்த மேடு ஏறி இறங்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அருவிக்கு கிட்ட வந்து நம்ம போயாச்சுன்னு நடத்தாங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா பைக்கு இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நடந்து வரணும், இல்லைனா பைக்கில் வரணும். 2 தான். பைக்கு வந்து இடையில வந்து
தார் ரோடு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாதை நல்லா அந்த டைமில் பைக்கில் எடுத்து வர மாதிரி தான் இருந்தது. ஜல்லிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அருவியிலேருந்து அந்த பள்ளத்தில் இறங்கி போகிற தூரம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நடந்து அதாவது பைக்கிலே வந்து போகலாம். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ செவுரு கட்டிட்டாங்க பாருங்கள். இதுக்கு மேலே வந்து வண்டியில் போகக்கூடாதுன்னா இதுக்கு மேலே ரொம்ப பள்ளமாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா பைக்கை வந்துட்டு நாங்கள் இடையில ஸ்டார்டிங்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்து போனோம் ஃபஸ்ட்டு. அது பாலம் மோசமாக இருக்கப்போ அப்போ கொஞ்சம் அப்புறம் சரி பண்ணி ஜேசிபிலாம் விட்டு வண்டி போகிற அளவுக்கு பண்ணாங்க. இப்போ தார் ஊற்றுனதுக்கப்புறம் இது கீழே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நடந்து போகணும் பாருங்கள். ஏன்னா ரொம்ப ஒரு படுமோசமான பள்ளத்தாக்கு மோர் இருக்குங்க. ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது. பிரேக்கெல்லாம் பள்ளத்தில் போய் விழுந்துருவாங்க. நடக்கிறப்ப எங்கள் சாதாரண ஆள் இழுத்துட்டு தான் போகுது பாருங்கள். பார்த்தீங்களா, நானும் என் பையன் என் குழந்தை தூக்கிட்டு போகிறேன் பாருங்கள். முன்னாடிலாம் பைக் இவ்வளோ தூரமே வந்து அங்கே தெரியுது பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் வந்து நிப்பாட்டிட்டு தான் போகும். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய சேஃப்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே ஒரு தடுப்பான மாதிரி வந்து போட்டுட்டாங்க. இப்போ இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு ஒரு ஒத்தடி பாதை மாதிரி போகும். வந்து பார்த்திங்கன்னா அது போக இந்த இடத்துல வந்து பார்த்தா அரும்பா ஒரு ஊர்லாம் கூட நல்லாவே தெரியுங்க. இந்த தெரியுது பார்த்திங்களா, இந்த ஒரு ஒத்தடி பாதை மாதிரி இந்த வழியாக தான் இறங்கி போகணும். கொஞ்சம் சறுக்குனா கூட ஆளை இழுத்து விட்ரும். என் கை குழந்த என் பையனை வச்சுட்டு இறங்கி ரொம்ப சிரமப்பட்டு தான் நாங்கள் இறங்கி வந்து போனோம். பாருங்கள் பாதை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அரசாங்கம் வந்து ஸ்டெப் எடுத்து ஒரு படிக்கட்டு மாதிரி கட்டி வச்சாங்க அப்படின்னா வர சுற்றுலா பயணிகளுக்கு உண்மையிலே ரொம்ப சாதகமாக வந்து அமையும். நல்லா வசதியாகவும் இருக்கும். அதாவது இந்த கொல்லிமலையில் அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சி இருக்குது தெரியுங்களா, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எப்படி அவ்வளோ பெரிய படிக்கட்டு வந்து அமைச்சிருக்காங்களோ அதே மாதிரி இங்கே வந்து ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் பண்ணினாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிரமம் இல்லாமல் பாருங்கள், இவ்வளோ சறுக்கிட்டு போய் பயந்து போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வசதியாகவும் இருக்கும். பார்த்திங்களா எவ்வளோ ஒரு பாதை வந்து மோசமாக இருக்குது அப்படின்ட்டு. இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்ரு பக்கம் நம்ம வந்து கீழே இறங்கணுங்க. இறங்கி தான் வந்து பார்த்திங்கன்னா அருவிக்கிட்ட வந்து நம்மளால் போக முடியும். இப்படியே இறங்கி போனோம்னா வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ஆற்று ஒன்று ஊற்றக்கூடிய ஆற்று வந்து போகும். அந்த ஆற்று தான் வந்து அந்த ஆற்றோட தண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அருவியில் வந்து கொட்டுது. அந்த ஆற்று கிராஸ் பண்ணுறது ரொம்ப சிரமங்க. தண்ணி கம்மியாக வந்தால் ஈஸியாக கடந்துடலாம். எல்லாம் நாங்கள் போனப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி அதிகமாக தான் வந்துச்சு. என் கை குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அதை தாண்டி வந்து நாங்கள் வந்து போனோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். நீங்களும் குழந்தைங்களாம் தூக்கிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருந்துங்க. இதுதாங்க பாருங்கள் அந்த ஆற்று வந்து பார்த்திங்கன்னா பார்க்க தண்ணி கம்மியாக தெரியுது. பட் ஆனால் எங்கே பள்ளம் இருக்கும் அப்படின்றது தெரியாது. ரொம்ப சிரமப்பட்டு தான் என் பையனை பத்திரமா சேஃபாக அந்த அப்படி கொண்டு போனோம். அந்த அப்படி படி தெரியுது பார்த்திங்களா, அங்கே தான் வந்து அருவிக்கு போகிற மேலே ஏறணும் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ தெரியுது பார்த்திங்கன்னா படிக்கட்டு அது நேராக தெரியுது பார்த்திங்களா. அந்த படிக்கட்டு வழியாக தாங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து போகணும். இப்போ நாங்கள் வந்து கிராஸ் பண்ணிட்டோம். கிராஸ் பண்ண வீடியோவில் நாங்கள் எதுவும் எடுக்கலை. கிராஸ் பண்ணிவிட்டோம். இங்கே பார்த்தீங்களா, கிராஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு ஏறுது பார்த்திங்களா. இதில் வந்து மேலே வந்து படிக்கட்டில் வந்து ஏறணும். இது ஒன்றா ஒரு 20 படிக்கட்டு இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா. இந்த இடத்துல எப்படி வந்து படிக்கட்டு வந்து போட்டிருக்காங்களோ அதேமாதிரி இப்போ இறங்கி வந்தோம் தெரியுமா, அந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் மூலிமா கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து போட்டாங்க அப்படின்னா வசதியாக இருக்கும். ரெண்டாவது அந்த ஆற்றை கடக்கிற அளவுக்கு ஒரு பிரிட்ஜு மாதிரியான பிரிட்ஜு போட்டாங்கன்னா இன்னும் வசதியாக வந்து போயிடும் வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, கை குழந்தைய வச்சுக்கிட்டு வந்து இதை தாண்டி வரதுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த படிக்கட்டுலாம் ஏறி இந்த படிக்கட்டு கீழே தெரியுது பார்த்திங்களா, அதுதாங்க அருவி. உண்மையிலேயே பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒத்தடி பாதையிலே போகிறது தெரியுமா. இந்த இடத்துல ரைட்டில் ஒரு சின்னதாக ஒன்று கட்டாகும் பாருங்கள். இந்த ஒத்தடி பாதை மாதிரி போகும். இங்கே பார்த்திங்களா, இது வழியாக இந்த மேலே இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அருவி கூட அழகாக வந்து தெரியும். தெரியுது பார்த்திங்கன்னா, இதுக்கு கீழே அந்த அருவி வந்து நல்லாவே தெரியும். நாங்கள் போன டைம் நல்லா மழை டைம்ன்றதுனால தண்ணியும் வந்து அதில் அது போக பசுமையாகவும் கீழே தெரியுது பார்த்திங்களா. அங்கே அதான் அருவி ஊற்றுற இடம் இன்னும் தெளிவாகவே தெரியுங்க. இன்னும் தெளிவாக கீழே போய் காட்டுறோம் வந்து பார்த்திங்கன்னா. இது சும்மா ஒரு சின்ன டெமோக்காண்டி காமிச்சோம். இப்போ இதே வழியாக திரும்ப அப்படியே அந்த இதிலே போனோம் அப்படின்னா இன்னொரு கொட்டாய் இருக்குது பாருங்களா. இங்கே தான் வந்து சமைச்சிக்கிறதுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. அந்த ஷெட்டுக்கு வடக்கு புறம் வந்து பார்த்திங்கன்னா அருவிக்கு போகிறதுக்கான பாதை அந்த மாதிரி கல் பார்த்திங்கன்னா ஒத்தடி பாதை மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. இதுதான் பாருங்கள் அந்த வழி. இதில் வந்து இறங்கணுங்க. இதில் ஒரு 50 மீட்ரு பக்கம் இல்லை ஒரு 100 மீட்ரு பக்கம் இறங்கணும் அப்படின்னா திரும்ப அதில் வந்து ரைட்டில் வந்து ஒரு மண் ரோடு ஒத்தடி பாதை மாதிரி கட்டாகும். அது வழியாக போனால் அருவிக்கு வந்து வந்தாச்சு. பட் பாதைகள்லாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வர மாதிரி தான் இருக்கும். இதில் கொஞ்சம் படிக்கட்டு முறையெல்லாம் மாற்றிருந்தாங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அது போக இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் தான் அந்த அருவி வந்து இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4-5 பேரோடு வந்திங்கன்னா சேஃப்டி. இது வந்து என்ன சேஃப்டினா காட்டு பன்னி கரடிலாம் சுற்றுற ஏரியா. ஸோ ஆள் இல்லாத டைம் தனியாலாம் வந்தோம்னா சமாளிக்க முடியாது. கூட்டமாக இருந்தால் பயந்துட்டு வந்து ஓடி போயிருங்க. காட்டு பண்ணி இது மாதிரி வந்துன்னா நமக்கு ஒரு சேஃப்டி தான் வச்சுக்கோங்களேன். இப்போ இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி வந்ததில்லை. பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல வரோம் பாருங்கள். இதே இந்த மாதிரி இந்த அடுக்கி வச்சுருக்க கல் வழியாக தான் வந்து இறங்கணும்.
உண்மையிலேயே சும்மா அப்படியே அதிரப்பள்ளி அருவியில் ஒரு பகுதியை ஊற்றுற மாதிரியே வந்து இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா. சூப்பரான ப்ளேஸ். லைட்டாக பார்த்திங்கன்னா அந்த அருவி ஊற்றுற மாதிரி தெரியுது பார்த்திங்களா அந்த கேப்பில். அதான் ஃபினிஷில் நல்லா காட்டுறேன் வந்து பார்த்திங்கன்னா. இந்த அருவியில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த அருவி வந்து ஊற்றுற தண்ணி நின்னாலுமே அந்த குட்டையில் இருக்க தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ கடுமையான வறட்சி ஒரு காலத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அந்த குட்டையில் இருந்து தான் இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா கூட ஏமாறாமல் குட்டையில் வந்து குளிச்சுட்டு போகலாம். அதாவது ஆழமே இன்னும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஆழம்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. தண்ணி வற்றினதில்லன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ கடுமையான வறட்சியாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து தண்ணி வற்றவே வற்றாது. அதாவது இந்த அருவி ஊற்றி கீழே வந்து குழி மாதிரி இருக்கும். அந்த குழியில் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வந்து குளிக்கலாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல ப்ளேஸு. பார்த்தீங்களா, இந்த இடம் தெரியுது பார்த்தீங்களா, இதிலேருந்து ரைட் கட் பண்ணணும். ரைட் கட் பண்ணி போனோம் அப்படின்னா அந்த அருவிக்கு போகிறதுக்கான வழி. இந்த வழியாக ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் வந்து அந்த அரும்பாவூர் கோரையாறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வழியாகவும் வந்து வராங்க. குறுக்கு வழியாக ஏறியும் வராங்க வந்து பார்த்திங்கன்னா. ஒரு சிலர் வராங்க பாருங்கள். இதுதாங்க வந்தாச்சு, நாங்கள் நடந்து வந்துட்டோம் பாருங்கள். நாற்றுக்கிட்ட வந்தாச்சு பார்த்தீங்களா, இதுதாங்க. பட் இந்த இடத்துல ஒரு சின்ன சேஃப்டி இல்லாமல் தாங்க இருக்கும். அந்த தண்ணி ஊற்றுற மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து எப்படி அதான் அருவி. அந்த இடத்துல கிராஸ் பண்ணி கொஞ்சம் இந்த பாறையில் ஏறி தான் போகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஒரு தொங்கு பாலமாக இரும்பில் வந்து போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுதாங்க அருவி எப்படி இருக்குன்ட்டு. பிரம்மாண்டமாக இருக்குங்களா. நாங்கள் போனப்பெல்லாம் ஆளே இல்லைங்க. ஆனால் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு அருவி இருக்கிறது தெரியாது. இன்னும் பிரபலம் ஆணுச்சு, இன்னும் கொஞ்சம் பிரபலப்படுத்துனாங்க அப்படின்னா நல்லா தெரியும். அந்த நான் சொன்ன சின்ன சின்ன தவறுகள்லாம், அந்த மிஸ்டேக்ஸ் மீன்ஸ் அந்த குறைகள்லாம் சரி பண்ணி கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல சேஃப்டியான போய் குளிச்சுட்டு வர அளவுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்குங்க வந்து பார்த்திங்கன்னா. இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நாங்கள் போனப்போ ரொம்ப அதிகமாக தான் வந்தது. யாருமே இல்லாதனால எப்படி குளிக்கிறதுன்ட்டு நாங்களும் குளிக்காமலே விட்டுட்டோம். அங்கே பாருங்கள், அருவி இதுதாங்க. இதுதான் அருவியோட முழு தோற்றம். ஆப்போசிட்லேருந்து எடுத்தோம். அந்த அருவி மேலேருந்து ஊற்றுற தண்ணி நின்னாலும் கீழே குட்டையில் இருக்க தண்ணி வற்றாது. இந்த குட்டையில் அட்டன் டைமில் 50 பேர் கூட குளிக்கலாங்க. எங்கேருந்து வேணாலும் குளிக்கலாம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஊற்றுற இடத்துலேருந்து வடக்கால பக்கம் ஒரு சின்ன இடத்துல ஒரு பாறை ஒரு கூராக வந்து இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா. அந்த இடத்துல மட்டும் குதிக்க முடியாது. ஒரு சேஃபாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இங்கேருந்து சுரக்காடிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாங்க. ஆனால் இந்த அருவிலே நிறைய பேர் வந்து விழுந்து இறந்துட்டு தான் சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா இது மாதிரி சுழல் மாதிரிலாம் இருக்கும். அதுக்குள்ளெல்லாம் போய் மாட்டிக்குவாங்க வந்து பார்த்திங்கன்னா. சேஃபாக குளிங்க. தண்ணி மீடியமாக ஓரளவுக்கு, அதாவது செந்தண்ணியாக வராமல் தண்ணி ஒயிட்டாக ப்யூர் ஆகும் வந்து பார்த்திங்கன்னா. அந்த டைமில் குளித்தா நல்லது. ஏன்னா இந்த டைம்லலாம் தண்ணி மழை வர டைமில் திடீர்னு எப்போலாம் தண்ணி வேகமாக வரலாம். ஆனால் நல்ல ஒரு நிம்மதியான அழகான ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒரு நிம்மதியான பிளேஸுங்க வந்து பார்த்திங்கன்னா. பார்த்திங்கன்னா பாருங்கள், நீங்களே தெரியும். என் ஒய்ஃப் தான் அவங்க அங்கே இருக்கிறது. நல்லா ஜாலியாக அவங்களும் என்ஜாய் பண்ணாங்க. அதாவது கூட்டம் அதிகம் இருக்காது. போனால் எவ்வளோ நேரம் வேணாலும் நல்லா நிம்மதியாக என்ஜாய் பண்ணிட்டோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்துடலாம் வந்து பார்த்திங்கன்னா. நல்லா மன அமைதி தேடி போகிறவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு பிளேஸுங்க வந்து பார்த்திங்கன்னா. கண்டிப்பாக எல்லோரும் வந்து இந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு போகணுன்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. மறக்காமல் என்னோடய சேனலுக்கும் வீடியோக்கும் ஆதரவு கொடுங்க. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.